ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய வருடத்தின் 2வது மாதத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் கொடுத்த வார்த்தையை இந்த நாளில் நாம் சிந்திப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இடைபட போகிறார். அந்த நன்மையை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்காய் தருகிற அந்த வார்த்தையை நாம் ஒரு விஷயம் சிந்திக்கலாம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 85வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். Psalms chapter 85 verse 12 says, "The Lord will give what is good." Amen. கர்த்தர் நன்மையானதை தருகிறார். அவர் நன்மையான தேவனாய் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ ஜனத்திற்கு, தேவ சமூகத்திலே விடாப்பிடியாய் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவ ஜனத்திற்கு, அவரையே நம்பி அவருடைய சமூகத்தையே நோக்கி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை ஆண்டவர் இந்த காரியத்தை இப்படி செய்திருக்கலாமே, இது தீமையாக இருக்கிறதே, இந்த காரியம் இப்படி செய்திருந்தால், இப்படி மாற்றி அமைத்திருந்தால் இந்த காரியம் ரொம்ப லகுவாக இருந்திருக்குமே, ஈஸியாக இருந்திருக்குமே, இது இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லையே என்று சொல்லி நம்முடைய சிந்தனைக்கு ஒருவேளை அது தீமையாய் தெரியலாம். ஆனால் முடிவிலே விளங்கும் கர்த்தர் இதை நன்மைக்காகத்தான் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லுவீங்க நீங்கள். ஆமென். சிலருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் அநேக நேரங்களில் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க இவ்வளோ நாட்களை நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தீங்கல்ல, உபவாசி ஜெபித்தீங்க, தேவ சபைக்கு விடாமல் தொடர்ந்து ஜெபித்தீங்க, போய்கொண்டு ஜெபித்து கொண்டே இருந்தீங்க, ஆராதனைக்கு சரியான நேரத்தில் சென்று கொண்டு இருந்தீங்க, ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பிரேயரையோ முழு உருவு ஜெபத்தையோ ஒரு ஜெபத்தை கூட விடாமல் தேவ சமூகத்தில் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபித்தீங்க. ஆனால் இப்போ பாரு, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் வாய்க்கலையே, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் உண்டாகலையே, இன்னும் உங்களுடைய சூழ்நிலை அப்படியே இருக்கிறதே, இன்னும் உங்களுடைய சூழ்நிலை மோசமாய் போய் கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி பிசாசு அவ்வப்பொழுது உங்களை சோர்வடைய செய்யும்படியாக தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் குறைந்து போகத்தக்கதாக இன்றைக்கு சில நேரங்களில் பிசாசு உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுவான். ஆனால் நீங்கள் அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய தேவன் நன்மை செய்கிற தேவன் என்று சொல்லுங்க. அந்த பிசாசை பார்த்து நீங்கள் உரைக்கிற வேண்டிய காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் நமக்காய் அழைக்கிற தேவன். நம்முடைய சூழ்நிலை, உங்களுடைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு, உங்களுடைய சூழ்நிலைக்கும் மேலான ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தர் பெருகச் செய்யும்படியாக, அதை தேவன் உறுதிப்படுத்தும்படியாகத்தான் இந்த மாதம் ஒரு நன்மையின் மாதமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த நாட்களில் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த மாதத்திலே நன்மையை நான் தரப்போகிறேன். என் ஜனங்கள் ஹல்லேலூயா நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். என் ஜனங்கள் நன்மையை சுதந்திரிக்க போகிறார்கள். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்ப கர்த்தர் நன்மையானதை தருகிறார் என்றால் பிசாசு எப்பொழுதுமே தீமை செய்கிறவன், தீமையை தருகிறவனாயிருக்கிறான். அப்ப நன்மை செய்கிறவராகிய ஆண்டவரிடத்தில் நீங்க வந்திருக்கும் பொழுது மற்ற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் குழம்ப தேவையில்லை, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னுடைய எதிர்காலம் எப்படி நடக்குமோ, என்னுடைய எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படியாய் முடியுமோ, என்னுடைய எதிர்கால சந்ததி எப்படியாய் இருக்க போகுது, என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய வேலை காரியங்கள் எப்படி முடியும், இது நன்மையாய் முடியுமா, எல்லாரும் என்னை புறக்கணித்து விட்டார்களே, இன்றைக்கு நான் இருந்த நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு ஆஸ்தி, ஒரு அந்தஸ்துல இருந்தேன், ஆஸ்தியை இழந்துட்டேன், அந்தஸ்தை இழந்துட்டேன், நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு அந்தஸ்துல இருந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேனே, இதை எப்படி ஹல்லேலூயா திரும்ப நான் மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பிசினஸை எப்படி நான் திரும்ப மீட்டுக்கொள்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா?
கவலைப்பட வேண்டாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவனை தேடுகிற உங்க வாழ்க்கையில, தேவனை நம்பி ஜீவித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, அல்லேலூயா, தினந்தோறும் தேவனுடைய பாதத்தை கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அல்லேலூயா, நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெறப்போகிறீர்கள். அல்லேலூயா, கர்த்தர் நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காய் நான் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர், அல்லேலூயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். தன்னுடைய பிதா தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தின் அனுப்பினதுடைய பிரதான நோக்கம், அல்லேலூயா, ஜனங்களுக்கு நன்மை செய்ய, ஜனங்களுடைய பாவ கட்டுகளை நிர்மலம் பண்ண, சத்துருவின் சங்கிலிகளை நிர்மலம் பண்ண, சாபங்களை ஒழிக்க, பிசாசின் ஆதிக்கங்களை அழிக்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பாடுகளுக்குள்ளாய், உபத்திரத்திற்குள்ளாய், கண்ணீருக்குள்ளாய், வேதனைக்குள்ளாய் இருக்கிற அந்த ஜனங்களை, அப்படி கட்டுகளை உடைத்தெறிந்து அவர்களுக்கு நன்மையை பிறப்பிக்கும்படியாக தேவன் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாகத்தான் நம் சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக அதிசய அற்புத அடையாளங்களை செய்தார். அல்லேலூயா, பிறவி குருடனை சுகப்படுத்தினார், திமிர்வாதக்காரனை குணப்படுத்தினார். இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக நன்மைகளை ஆண்டவர் பிறப்பித்துக் கொண்டே இருந்தார். அவர், ஹல்லேலூயா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற தெய்வமாக, ஹல்லேலூயா, நன்மையை பிறப்பிக்கிற தெய்வமாகவே இருந்தார். அதே போலத்தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க பிசினஸ்ல, ஹல்லேலூயா, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய, ஹல்லேலூயா, வேலை ஸ்தலத்தில், ஹல்லேலூயா, பிரச்சனைகளோடு இருக்கலாம். ஹல்லேலூயா, ஒருவேளை உங்களுடைய மேலே உள்ள அதிகாரிகள் உங்களை வேலையை விட்டு அவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலிருந்து உங்களை புறக்கணித்திருக்கலாம். இனிமேல் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம், இனிமேல் இந்த பொசிஷன் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நன்மையானதை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய, ஹல்லேலூயா, தொழிலை கர்த்தர் விஸ்தாரப்படுத்த போகிறார். தொழிலை கர்த்தர் விருத்தி அடைய பண்ண போகிறார். உங்களுடைய தொழில் இப்பொழுது, உங்களுடைய பிசினஸ், ஹல்லேலூயா, ரொம்ப, ஹல்லேலூயா, லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு நஷ்டத்தை அல்லது சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நன்மையானதை தருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே. தேவ பிள்ளையே, ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஜேம்ஸ் சாப்டர் 1:17 வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும், ஹல்லேலூயா, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி, நன்மையான எந்த ஈவும், தேவ பிள்ளையே, நன்மையான எந்த ஈவும், ஹல்லேலூயா, நன்மை உண்டாக வேண்டும் என்றால் அது பரத்திலிருந்து மாத்திரமே உண்டாக வேண்டும். அப்படி பரத்திலிருந்து உண்டாகிற அந்த நன்மை, தேவனிடத்தில், ஜோதிகளின் பிதாவிடத்தில் உண்டாகிற அந்த நன்மையை எந்த சத்ருவும், ஹல்லேலூயா, கை போட முடியாது. எந்த சத்ருவும், ஹல்லேலூயா, தொட முடியாது. எந்த மனுஷனும், ஹல்லேலூயா, போராமை கொண்டாலோ அல்லது உங்களுக்கு விரோதமாய் பல செய்வனை காரியங்களை ஏவினாலோ அல்லது பல ஏவல்களை உங்களுக்கு விரோதமாக ஏவினாலோ அந்த சத்துருவின் கிரிகள் ஒன்றும் இந்த பரத்திலிருந்து வருகிற அந்த நன்மையை பறித்து போட முடியாது. பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருது உண்டாகிற அந்த நன்மை உங்களுக்கு கிடைத்தே ஆகும். ஏனென்றால் உங்களுடைய கண்ணீர் வீண் போகவில்லை, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, நீங்கள் தேவ சமூகத்தில் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் வீண் போகவில்லை. சிலருடைய வாழ்க்கையை நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, என்னுடைய காரியத்தை, அநேக காரியங்கள் நான் இழந்துட்டேன், என்னுடைய காரியத்தில் அநேக பொருட்களை நான் இழந்துட்டேன், இப்பொழுது வேலை இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன், ஒரு பெர்மனண்டான ஒரு வேலையிலிருந்து இப்போ ஒரு டெம்பரவரியான வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, அல்லது என் எதிர்காலம், என்னுடைய ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல, அந்த ஃபியூச்சர் லைஃபை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறி, என்னுடைய குடும்பத்தை குறித்து பெரிய கேள்விக்குறி, அல்லது என்னுடைய பிஸ்னஸை குறித்து பெரிய கேள்வி, இப்படி அநேக கேள்விக்குறி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் நன்மையை பிறப்பிக்கும்படியாய் வந்திருக்கிறார். அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டில் இருந்ததான திராட்சரசம் குறைபட்ட பொழுது ஆண்டவர் அந்த திராட்சரசத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த வசனத்தில் அழகாய் போடப்பட்டிருக்க இந்த வசனத்தை நான் உங்களுக்காய் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததாக கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் கொடுத்தீரே என்றான். பாருங்க, அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் அந்த திராட்சரச குறைவுபட்டுருச்சு. ஆனால் ஆண்டவர் கொடுத்ததான அந்த ரசம் மிகுந்த ருசியுள்ளதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் சொன்னேன். தேவ சமூகத்திலிருந்து பெறுகிற அந்த நன்மை மிகுந்த பாக்கியமாக இருக்க போகிறது. அது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இழந்ததை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சில குறைவுகளை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சில காரியங்கள் அனுகூலமாகாமல் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்கு மேலாக ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று மறந்து விடாதீங்க. அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டில் அப்படிதான் நடந்தது. குறைவுபட்டது, இல்லாமல் போனது. அந்த ஜனங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டது. ஏன்னா அந்த கல்யாண வீட்டில் வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுக்கணுமே என்று சொல்லி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு குறைவு பாருங்க. அந்த குறைவை ஆண்டவர் எப்படி ருசியாய் மாற்றினார் பாருங்க. முன்பு இருந்த திராட்சரசத்தை பார்க்கலும் தேவன் கொடுத்ததான் அந்த நன்மையின் திராட்சரசம் அது மதுரமாக இருந்தது, அது ருசியுள்ளதாக இருந்தது. அதே போலத்தான் சில காரியங்கள் உங்களை விட்டு கடந்து போயிற்று. சில சம்பவங்கள் இப்படியாய் நடந்து முடிந்து விட்டதே. என்னுடைய பொருட்கள் இப்படியாய் போய்விட்டதே, என்னுடைய ஆஸ்தி இப்படியாய் போய்விட்டதே. இதற்கு ஆண்டவர் எந்த ஒரு நன்மையும் செய்யலையே. நான் ஜெபித்து கொண்டு தானே இருந்தேன், நான் தேவ சமூகத்தை நாடிக்கொண்டு தான் இருந்தேன். இன்னும் ஆண்டவர் எந்த ஒரு பதிலை என் பிஸ்னஸ்லையோ, என் குடும்பத்திலையோ, என்னுடைய சொந்தக்காரங்கள் மத்தியிலையோ, என்னுடைய இனஜன பந்தங்கள் மத்தியிலையோ, நான் வசித்து கொண்டிருக்க அந்த ஏரியாவில் மத்தியில் கர்த்தரனை வைக்கலையே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கானாவூர் கல்யாண வீட்டில் நடந்தது போல அந்த நன்மையை, அந்த ருசியுள்ள திராட்சரசமாய் கர்த்தர் அவைகளை மாற்றி ஆண்டவர் நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போலதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை தேவன் கட்டளையிட போகிறார். ஏனென்றால் இது பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிறதான நன்மை. இது ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிற நன்மை விசேஷமானதாக இருக்க போகிறது. பலருடைய வாழ்க்கையை பார்த்து, உங்கள் வாழ்க்கையை பார்த்து பலரும் சொல்லியிருப்பாங்க, அற்பமாக பேசியிருப்பாங்க. இது எப்படி முடியத்தான் போகுது, நான் பார்க்கத்தான் நான் போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தாரே சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய பெற்றவர்கள் சொல்லியிருப்பாங்க, உங்கள் கூட பிறந்தவர்கள் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அருகாமை உள்ளவர் சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய சபைக்கு போகிறவங்க சொல்லியிருப்பாங்க. தயவு செய்து கேளுங்க, இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. இது அலல் தட்டாதீங்க. இது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தை. நன்மையை கர்த்தர் தரப்போகிறார். உன் கண்ணீரை துடையுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுகிறார். இந்த மாதத்தில் ரிசீவ் இட். உங்களுக்கு கர்த்தர் நன்மையை தரப்போகிறார். இந்த நன்மையின் மாதத்திற்காய் நீங்கள் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபியுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஒவ்வொரு நாள், ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி நீ நடத்த போகிறதற்காய் நன்றி ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாய் இந்த வார்த்தையை உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கண்களும் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நன்மையை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தருவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தர் நன்மையை தருவார். நீர் நன்மை செய்கிற தேவன் அப்பா. ஜோதிகளின் பிதாவிடத்தில் நன்மையான ஈவை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இதை நீர் அப்படியா நீர் மாற்றுவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசத்தோடு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்றது போல, ஆண்டவரே இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருடைய ஜனத்தினுடைய குடும்பத்திலும், வாழ்க்கையிலும், ஊழியங்களிலும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுடைய பிஸ்னஸ்லையும் கர்த்தருடைய மகத்துவத்தை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருடைய மகத்துவங்களை கர்த்தர் நீர் விளங்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூ அப்பா. நீங்கள் வார்த்தையை ஆண்டவரே அந்த நாளில் நீர் கேட்டு நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.